கருப்பசாமி வேலூர் இடம் விற்கணும்னு கேட்டு வேதனைப்பட்டு வந்தவன். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. உள்ளம் குழம்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரம் வந்துட்டு வா. யார் அது? வா 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 வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஆட்கள் வரும்டான்னு சொன்னேன். ஆட்கள் வந்தாங்க. ஆனால் பேசுதாங்க. டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லாம் வாங்கிட்டு போனான். ஆனால் அட்வான்ஸ் கொடுக்க வருவானு கேட்டால் வரமாட்டுக்கான். என்னென்னு கேட்டால் அங்கே எதிர்த்தாப்பில் பிணம் எரியுது, சுடுகாடு பக்கம். அதை எல்லாரும் யோசிக்கான். அதை யோசிக்காத ஒருவனை நான் தேடி பிடிச்சி உனக்கு கொண்டு வந்து உன் இடத்த முடிச்சு தரேன். நீ அல்லோலப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. கால் வந்துட்டு இன்ஜினியர் அவர் உனக்கு பாதி பணம் தருவார். ரெண்டாவது நான் பிளாட் போட்டு விற்றுட்டு தரேன் பாரு. ஏமாறதுக்கு தயாராக இருக்கியா? அப்போ பொறுமையாரு, நான் விற்று தரேன். என் பேரை போட்டு ஓட்டு அசத்திக்கா. நல்லாரு, சந்தோஷமா இருடா. கருப்பசாமி, ஆமாம், அதே வேலூர் எல்லை திருப்புவனம் அருகில். வேலூர் வேலூரா வேலூர் பேலூரா வேலூரா? வேலூர். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரு? வரலாம். ஒரு டீ வாங்கி தாங்கடா தம்பி, சீனி இல்லாமல். வேலூருக்கும் திருப்புவனத்துக்கும் தொடர்பு இருக்கா? அது ஐயோ பாவம், அதுக்கு இருக்குன்னு பண்ணு. கொண்டாக்கா, நீ ஆத்திரப்படாத, நான் எடுத்துக்கிடுவேன். முடியுமா? நடக்கும். கால் வந்துட்டு வாங்க. ரெண்டு மெல்ல எழுந்துக்கோ. மெல்ல, ஆனந்தமா. சரி சரி, அப்படி நின்று கும்பிட்டாலே போதும்மா. நின்று கும்பிட்டாலே போதும். 90 நாட்களில் இந்த கைகால் நரம்புகள் சீராகும். வீசி நடக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. வா பக்கத்தில். நல்லா இருப்பாங்களே. அதே வேலூர் பகுதி கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தவன். யாரப்பா அதை விசில் அடிக்கிறது? கட்டிக்காரங்க. உட்கார். இன்னொரு கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. எனக்கு யாரும் பெண் பார்க்கறதுக்கும் எதுக்கும் ஆள் கிடையாது. நானாக போய் பார்க்கவா, இல்லாட்ட தானாக வருமா? தானாக வராது. அது என்ன மீனா தானாக வர்றதுக்கு? புரியுதா? உனக்கு 2 ஜாதகம் வரும். அது வந்த உடனே என்கிட்ட கொண்டு வா. அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்க இந்த மாதத்துலேருந்து தொடங்கிக்கா. வெற்றி உண்டு. வடமேற்கு திசையிலேருந்து வரும். நல்லா இருக்கு மகனே, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, திருப்புவனம். யாருமா நீ? காளி வா. இதுலேயும் லேட் ஆயிரும். என்ன வேணும்? காளியம்மன் கோயில் எங்கே இருக்கு? பத்திரகாளி இருக்காளா? கால் வந்துட்டுவான்.
3 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இடப்புலன்கள்லாம் தன்னை விட்டு பெயருமோங்கிற ஒரு பயமும் குழப்பமும் நடக்கு. இந்த கடன் நிலைகளிலிருந்து மாறதுக்கு சூழ்நிலைகள் எப்போ முடியும் என்பது உன் கேள்வி. இந்த வைகாசி 30 கழியட்டும், உனக்கு வருமானமும் தரேன், பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு தரேன். இந்த காசு பணத்தை வச்சு பெருக்கிக்கா, நல்லா இருக்கு. கருப்பசாமி, அந்த வேலூர் பகுதி மகனுடைய மூளை வளர்ச்சியை பற்றி கேட்க வந்த மகன். உன் பேர் என்னடா? என்ன பேர்? சந்தோஷா? சரி சரி. படிக்கிறியா? தெரியும் பேசணுமா? பக்கத்தில் வா, நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்காங்கப்பா. இவனை வாய் திருத்தத்தோடு பேச வச்சு தரேன், எந்த பாதிப்பு இல்லாமல் நடக்க வச்சு தரேன். போதும்லாப்பா? வச்சு ஆகிடும். உண்டா 6 மாதங்கள் என்னை தொடர்ந்து பிடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஜெயிச்சு தரேன். நல்லா நல்லா இருக்கும் மகளே. அடுத்து பேசுவோம் பாதத்தி. நல்லா இருடா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பெங்களூர் தலைவன் தலைவி, தலைவன் தலைவி எங்கேயும் போகணுமா நீ? அதான் டீ வேணும், காலன்ட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து எல்லாமே நஷ்டமாகி மன உபாதை அடைஞ்சிருக்கிய. இப்போ மீண்டும் ஒரு தொழில் பார்க்கக்கூடிய பண உதவி இறைவனால் எனக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ற ஒரு உள்ள கேள்வி உள்ளத்துக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் விட்டு வரலாம். வாடா, உனக்கு கொஞ்சம் பண உதவி தந்தா நீ தொழிலை பார்த்து வளர்த்துக்கிடலாம் இல்லையா? புதுமையான ஒரு தொழிலை உருவாக்கி தரேன், அதுக்கு வேண்டிய பணமும் தரேன். இந்தா கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா, என்னையும் நினச்சிக்கா பகவான். இந்தா மகனே, பல லட்சங்கள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பித்து வெற்றி அடைந்து தரேன், கடனை தீர்த்து தரேன். நல்லா வெற்றி உண்டு. அந்த மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, ஆவணி மாதத்துக்குள் அவள் மனம் திரும்பும். அதுக்குரிய வாய்ப்பு வசதிகளும் உனக்கு பெருகும். சென்று வருக. அடுத்து அவனை பற்றி பேசுவோம். ஒன்றும் இல்லை, போய்ட்டு வரலாம். பௌர்ணமிக்கு வரணும், போய்ட்டான். அதே பெங்களூர் எல்லை முன்றதை பாரு. தன் பெண்மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. புதுமையாக ஒரு மதிமயக்கத்தை உருவாக்கி உன் மகள் உன்னை விட்டு பிரிந்து சென்றாள். அந்த மயக்கரலை தெளிந்து மீண்டும் உன்னை வந்து அடைவாளா என்பது உன்னுடைய கேள்வி.
கட்டிய மாங்கல்யத்தின் சக்தியை பிரிக்க முடியுமா அல்லது அந்த மாங்கல்யத்துக்கு சக்தி இல்லையா என்பது என்னுடைய கேள்வி இறைவனிடம். அதை தெளிவு பண்ணி உன் பிள்ளைய வந்து சேர்க்கறதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வாவ் வரலாம். முருகா இந்தாப்பா பக்கத்தில் வரணும், கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றியடைய வைக்கிறேன். அதே பெங்களூர் எல்லை ஆன்லைன் மூலமாக பண நஷ்டம் அடைந்தது யாருப்பா? என்ன எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கான்? கால் ஒன்று சொல்லலாம். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். ஓஹோ ஓஹோ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுடைய கற்பனை கூற்றின் வாயிலாக நிறைய, உன் கணக்குக்கு வந்தது 30 லட்சம் தான், ஆனால் அதுக்கு மேலே போனது ரொம்ப, மொத்தம் 56 லட்சங்கள் இழக்கப்பட்டன. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வரலாம், வெற்றியாக்கி தரேன். நடந்தாச்சு, அது மட்டும் நடக்காது. கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். அடுத்த வார்த்தையில் பேசுவோம். கால் ஒன்று வரலாம், கால் ஒன்று வரலாம். இந்த ஆண்டில் திருமணத்தை நடத்தி தாரேன், இழந்த பணத்தை மீட்டி தாரேன். உன் மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குது, அது மூலமாக அவன் உடல்நிலையும் விழி தெளிவையும் உருவாக்கி தாரேன். இந்த 3ஐயும் இந்த ஆண்டு நடத்துகிறேன். அடுத்த ஜனவரியில் உன்னுடைய பிஸ்னஸுக்கும் உன் உடல்நிலைக்கும் தெளிவான விடையை கொடுத்து வெற்றியாக வாழ வைக்க ஜெயிச்சு தாரேன். இதோ நல்லா நடக்கும், அள்ளி தந்துட்டேன், ஆனந்தமாக இருக்கலாம். அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி யார் வந்திருக்கா? அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் வரலாம். என்னப்பா வேணும்? இரண்டு விஷயத்தை வெற்றியாக்கி தரேன். சொன்ன மாதிரி வாக்கு தவறாமல் ஒரு குழந்தை பிறந்துடும், அந்த பாக்கியம் உண்டு. அதே மாதிரி இப்போ தொழில் விஷயத்தில் நஷ்டமாகி மனவேதனை இருக்குது, அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். கால் ஒன்று வரலாம், அதுதான் சொல்லுதேன். சரியா? கர்மசாமிக்கு இந்தாப்பா, இந்தாப்பா தொழிலை உருவாக்கிக்கலாம், ஜெயிச்சு தரேன். இருக்கலாம், சந்தேகமே வேண்டாம், ஜெயிச்சுக்கலாம். அடுத்த ஒரு இந்த வரி வேதனையை தீர்த்துறேன், போய்ட்டு வரலாம். அது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அதை மெல்ல மெல்ல சரி பண்ணி உங்கள் உரிமையை நான் பெற்று தருகிறேன். அதே பெங்களூர் பகுதி கிளம்பிடலாம். நீதிமன்றம் சம்பந்தமாக கேள்வி இருக்கிறது. யார் அது? கோர்ட்டில் யாருக்கும் வழக்கு வச்சுருக்கீங்களா? உனக்கு இருக்கா? என்ன வழக்குடா? கோர்ட்டில் போட்டிருக்கியா? கால் வந்துட்டு வா. கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலும் நிலைகளும் இப்போ கிடையாது. இப்போதைக்கு உன்னுடைய பணங்களும் நஷ்டம், தொழிலில் மனவேதனையும் கஷ்டமும் இருக்குது. சட்டப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர்மானம் கேட்டேன். 1 2 ஏப்பா, நவம்பர் மாதத்துக்குள்ளே உன்னை ஜெயிக்க வச்சு தரேன்டா, வெற்றி உண்டு. வேறு என்னடா செய்யணும்? சேர்த்து வைக்கிறேன், ஜெயிச்சு தரேன். நல்லா பேசிக்கலாம், வருத்தப்படாமல் இரு. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? மதுரை மாநகர் ஓடுகின்ற மேகம் வந்து உன்னை பார்த்து வீசும். நல்ல பாட்டு இல்லையா?
மதுரை மாநகர். ஆட்ரா 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 ஆட்ரா. உன் பேத்தியால போய் பார்த்தேன். முட்டுக்கு கீழே உள்ள நரம்புகள் உணர்ச்சியற்று இருக்கு. அந்த பிள்ளைய நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும்னு மேலேருந்து உத்தரவாக இருக்குது. எந்திரிச்சு நிற்க வைக்க முதல்ல, அடுத்து நடக்க வச்சுருந்தேன். ஒன்று. அதே போல் உன்னுடைய மகன் ஒருவனுடைய தொழிலும் வாழ்க்கையும் சரியில்லாமல் இருக்குது. அதை செம்மையாக்கி ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? ஒன்று. நீ நடத்துகிற தொழிலில் இப்போ பண நஷ்டமும் ஏக்கமில்லாத நிலையும் இருக்குது. அவைகளை நஷ்டப்படாமல் தொழிலை நல்லா ஓட்டி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, பல லட்சங்கள் கிடைக்கும், ஜெயிச்சுக்கலாம். நல்லா இருக்காரு. அதே மதுரை மாநகர் பொம்பளைக்கு சரியில்லை உடல்நில. அது என்னன்னு தெரியலையே. இவன் உடம்புல ஒரு ஆவி ஏறி இருக்கு. அது சில இடங்களில் கட்டுப்படுது, சில இடங்களில் கட்டுப்பட மாட்டுக்கு. இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் புலப்பமும் உடல் உழட்டலும் உடம்புல ஏதோ ஒரு பெரிய வெயிட் ஏறுறது மாதிரி உள்ள சூழ்நிலையும் ஆட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். அப்படி அப்படி இந்த உடலில் விட்டிருக்கக்கூடிய இந்த ஆவியை வெளியேற்றினா போதுமா? ஜெயிச்சிருந்தா போதுங்களா? இன்னும் 2 முறை என்னையை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தெளிவாக்கி தந்துடுறேன், வெற்றியாக்கி தானேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு இடம் மட்டும் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது மாதிரியும் ஒரு அதிர்வு இருக்கிறது மாதிரியும் அந்த சுவர் ஓரத்தில் தெரியுது உங்களுக்கு. அதில் எதுவும் தகடு இருக்குமா அல்லது வேறு எதுவும் கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? அது பூமியின் அதிர்ச்சி. செய்வனையும் இல்லை, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. ஆனால் முனி ஓட்டம் அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் குழப்பம் இல்லை, உன்னை காப்பாற்றி தரேன். இந்த கனியை உன்னுடைய தலை பக்கத்தில் வச்சு தூங்கு. நிம்மதியாக தூங்கி இப்போ வெட்டி உண்டு. அந்த குலசாமி உன்னுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, கட்டுப்படவில்லை. இந்தா ஜெயிச்சு தரேன், கூப்பிட்டுக்கா. வெற்றி உண்டு மகனே, நல்லா. அதே மதுரை மாநகர் எல்லை. அப்படியா? வீடு இடம் சம்பந்தமாக மனம் குழம்பியது யார்? என்னப்பா வீடு இடம்? பொறுமை பொறுமை. வீடு என்ன? உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சொல்லுங்கள். இடம் உனக்கு வீடு எனக்கு சொன்னது. நீ வா, நீங்கள் நில்லுங்க, வார காலம் வரலாம். அதாவது மனிதன் ஒரு குருவிடமோ ஒரு தெய்வத்திடம் முறையிடுகிற பொழுது எப்படியாவது நமக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லா பக்தர்களும் காத்திருப்பாங்க, விசுவாசம் பண்ணுவாங்க, பக்தி கொள்வாங்க. அந்த எண்ணமும் அந்த உணர்வுகளும் வரவேற்க தகுந்தது தான். ஆனால் இங்கே வாக்கு தரமாக இருக்கிறனால நான் சொல்லுகிற கேள்வியை தெளிவாக புரிந்து அதில் இடம் பெற்றால்தான் அதற்கு விடை உணவாக கிடைக்கும். தவறானதாக எப்படியோ சாமி பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டா போதும் என்ற எண்ணத்தோடு வந்தால் என்னால் விடையை வந்து தெளிவாக சொல்ல முடியாது. பக்தர்கள் இதை ஆனந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். கால் ஒன்றுவா, தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இடம் சொந்தமாக போராட்டமும் குழப்பமும் நடந்து விட்டன. இப்போதைக்கு நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லா பக்கமும் போய் உனக்கு எந்த தெளிவும் கிடைக்கவில்லை. சம்பந்தப்பட்டவர்களால் உன் உயிருக்கு ஆபத்து வருமோ என்னும் உள்நோக்க பயமும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய மன அலைகளும் உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்றுவா. என்னடா ராஜன், நல்லா இருக்கேன். அந்த இடம் மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. 1, 2, 3 பேர்கள் அதில் எதிர்மனையாக இருக்கிறார்கள். அந்த 3 பேரில் 1 பொம்பளை. அந்த பொம்பளைக்கு இப்போ உடல்நிலைகள் கோளாறாக இருக்கக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. சற்று பொறுமையாக இருக்கணும். 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன். பா பக்கத்தில் நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இரு.
அதே மதுரை மாநகர் மனைவி கற்பனை செய்து கொண்டு குழப்புகிறாளா அல்லது உண்மையிலேயே இருக்கிறதா என்ற ஒரு குழப்பத்தை தெளிவடைய வந்த மகன் கால் வந்துட்டு வரலாம். மனுஷன் என்னமோ நல்ல வந்த அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. பாட்டு கேட்டுக்கேட கால் வந்துட்டு வரலாம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை என்கிட்ட சொன்னான், சாமி என் வீட்டு பாத்ரூமுக்குள்ளே என் ப்ரெஸ்ஸு எல்லாம் வச்சேன், நேற்று வச்சேன், இன்னைக்கு காலையில் காணலை அப்படின்னா. சரி கரெக்டு, இன்னொரு நாள் வை, தொடர்ந்து காணாமல் போகுது. எதுக்கு இந்த வம்பெல்லாம் பண்ணிட்டு எழுதிய? தொடர்ந்து காணாமல் போகுது, இது ஏதோ ஒரு மாய வேலை இருக்கு அப்படின்னா. அப்படியா? அப்படி அந்த டூத் ப்ரஷ்லேருந்து எல்லாமே இப்படி காணாமல் போகுது திடீர்னு. ஆனால் யார் எவர்னு கண்டுபிடிக்கவே முடியலை. வீட்டுக்குள்ளே ஆளும் இல்லை, கணவனும் மனைவியும் மட்டும்தான். எப்படி நடந்தது என்பதை அறிந்து உணர்ந்து பார்த்து சொல்ல வேண்டும் சுவாமின்னு கேட்டேன் சாமிகிட்ட. அம்மா, உன் புருஷனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு. அப்போ அது அவனுக்கு அறியாமையில் தானே நடக்கும். இவங்க நல்ல தூங்குவாங்க, இவருன்னு எதிப்பான், அந்தால பாத்ரூமை திறப்பான், ஓடிச்சு போட்டு அந்தால வந்து வீட்டுக்கு வந்து படுத்துக்கிடுவான். அவனுக்கே தெரியாது. இப்படி தூக்கத்தில் நடக்கிற வியாதியை பெற்ற அவன் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு வம்பை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு நம்பிக்கை இல்லை சாமின்னா. இன்னும் 2 ப்ரெஸ் வை, அவனை கண்ணுங்கருத்துமா விழித்துக்கிட்டு இருந்தே பாரு, சரியாக பாரு. உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன ஓடை இருக்கும், ஒரு மின் கம்பம் இருக்கும், ஒரு தொட்டி இருக்கும். நீ வச்சிருந்த பிறகு மறுநாள் விடிய காலம் அங்கே ஒடிச்சு கிடக்கும்னே. போய் எடுத்துகிட்டே இங்கே வந்துட்டான். அப்போ நடந்தது உண்மை. பேய் எங்கே இருந்துச்சு? அங்கே இல்லை. அவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியால் அவன் செய்த அறியாமை அவனுக்கே தெரியாது. அதை மாதிரி வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு ஆள் வர்றது மாதிரி ஒரு நடமாட்டம் உன் கொண்டாட்டிக்கு தெரியுது. தெரியுதா? அந்தால படபட 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 படபடன்னு சேலையை காயப்பட்டா எப்படி சத்தம் கேட்கும்? பும், அந்த இறைச்சல் கேக்கு. திடீர்னு பாத்திர பண்டங்கள்லாம் அலுங்கி உழுங்கிறது மாதிரி கரடோ இப்படியெல்லாம் சத்தம் கேக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னையா மனுஷனி, வீட்டுக்குள்ளே பேயா இருக்குது, என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு படுக்க முடியல, அப்படி விடிய முடிச்சுக்கிட்டு பேன்னு முடிச்சுக்கிட்டு கிடக்கான். இது உண்மையிலேயே அங்கே பேய் இருக்கா இல்லாட்டா இவன் மனம்தான் குழம்பி இருக்கா? இதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். எவ்வளோ விவரமான கேள்வி. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இன்னொரு தரம், உன் மனைவி என்னை வந்து பார்க்கும் பொழுது தெளிவடைந்து விடுவாள். அவளை தெளிய வச்சிருந்தேன், வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அலைகளையும் வெளியேற்றிருந்தேன். காப்பாற்றிருந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். இதனால் இவ சூசைட் பண்ணிக்கிடுவாளோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் வாடுது. அது நடக்காது, நான் காப்பாற்றுவேன். இந்தாப்பா வெற்றி அடைவாய். அதே மதுரை மாநகர். அப்படியா? கணவன் மனைவி பிரிவை பற்றி மன உபாதை அடைந்து வந்தது யார்? என்னடா பிரிவு? இன்னும் வரல, கால் வந்துட்டு வா. தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாயே, இன்னொருத்தர் கால் விட்டுவா பார்க்கலாம். என்னடா? ஏய் அந்த மனைவி மனது ஏன் உன்னிடமிருந்து பிரிந்ததுங்கிற விளக்கம் வேணுமா? வர வச்சு தரணுமா? கால் விட்டு. சில பேர்கள் தன்னிச்சைப்படி நடக்க வேண்டும் நினைக்கும் பொழுது அதை யார் அறிவுரை சொல்லி தட்டி கேட்குறானோ அவங்க வந்து எதிரியாக மாறிடுவாங்க. உண்மையா இல்லையா? நல்ல அறிவுரை சொல்லி நட்புகளை இழந்தவனும்
தெளிந்த கண்டிஷனோடு அறிவுரை சொல்லி குடும்பத்தை இழந்தவனும் இந்த பூவுலகில் அதிகம். அதில் நீயும் ஒரு மனிதன். உண்மையா? அவனுடைய மனம் திரும்புமான்னு கேட்டேன். கொஞ்சம் பொறுமையாக திருத்தி கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கால் வந்துட்டு வா. என்ன கேபிள் சர்வீஸ்? ஓகே. உன் வீட்டில் கேபிள் சர்வீஸ் எல்லாம் சரியாக இருக்காடா? ஏன் இல்லை? வாங்கி வைக்க வேண்டியதானே? வாங்கி வச்சுருக்கியா? இந்த கேள்வியில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? புரியுதா? கால் வந்துட்டு வா. இந்தா வா மகனே, உன்னுடைய பக்திக்கும் உன் ஒழுக்கத்துக்கும் அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய கடும் கோபத்தை நீ நிறுத்திட்டனா உன் குடும்பம் கனிந்தாயிரும். கனியாக இருப்பாய், இனி இனிமையாக இருப்பாய். வாழ்க மகனே, வாழ்க. கருப்பசாமி அதே மதுரை மாநகர். ஆனால் மதுரை தானா? 3 ஊரை தன் சொந்தமாக சொல்வான். அவன் மனைவி நீதித்துறையில் பணி செய்வாள். உனக்கு எந்த ஊருப்பா? சத்தியமா? ஆண்டவன் சத்தியமா? மதுரை. உங்கள் தாத்தன் ஊர்? கால் வந்துட்டு வா. இல்லாட்டி முன்னாடி உட்காந்து கூட கண்ணாடியை கலத்தலாம். இல்லைடா அவளை சொல்லணும். உன் துணைவியினுடைய உடல்நிலையில் இருக்கின்ற வலிகளுக்கு வேற எதுவும் தீய சக்திகளோ மனித அலைகளோ காரணமாக இருக்குமா என்பது உன் சந்தேகம். எந்த மனித அலைகளும் எந்த மந்திர தந்திரமும் காரணமில்லை. அது இயற்கையாலான உபாதை. அதில் பாதிப்பு இல்லாமல் நான் நடத்தி தந்துருந்தேன். சொத்துக்கள் சம்பந்தமான மனவேதனையும் துயரமும் உன் ரத்தங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் உள்ள பிரிவை மாற்றி உனக்கு பெருமையோடு ஆக்கி தந்தா போதும்ல. காரணம் சொல்லலாம். இந்த அப்பா ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? நான் படிச்சவும் இல்லை. கண்ணமுடி பார்ப்போம். திடீர்னு தொண்டையை வந்து அடக்கி என்னமோ ஒரு சக்தி நமக்குள்ளே இருந்து வாட்டுது. அந்த ரெண்டு தடவை பேச முடியல. நைட்டில் தூக்கம் இல்லை, குழப்பமாக இருக்குது. அதானே? காப்பாற்றி தரேன். பிடி, என்னை பார்த்துட்டு போ. என்ன மாற்றி விட்டுருந்தேன். நல்லா இருக்கு. கருப்பசாமி ஓ சூர். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான். காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன். பார்ட்னர்ஷிப்பில் கண்ணிருந்தும் குருடா கையெழுத்து போட்ட மங்கை நீதானே? கால் விட்டுவ. பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஒரு உரைக்குள் 2 கத்திகளைப் போல உன் உள்ளம் இப்பொழுது தடுமாறி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. கால் வந்துட்டு வா. தொழிலில் பார்ட்னராக இருக்கிறது மாதிரி எல்லா விஷயத்திலுமே என் சொல்ல நீ கேட்டு இருந்தால் உனக்கு பணமும் தருவேன், எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் முடிவு எடுக்கிறது வரை நீ பொறுமையாயிருன்னு சொல்லி உன்னை இப்போ அமைக்க வச்சிருக்கு. உண்மையா? உண்மையா? அதனால் உனக்கு இப்போ பணமும் நீ உழைச்சதுக்கு பணம் வேணுமா அல்லது அன்பு பாசம் வேணுமா? பணம் தான் வேணும். அப்போ பணத்துக்காக எதையும் இழக்க தயாராகிட்டியா?
கால் வந்துட்டு வா. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளாம். என்ன வேணும்? ரெண்டில் ஒன்று தான் கருப்புசாமி தருவார். ரெண்டும் வேணும்னா இழுபட்டுக்கிட்டே இழக்க வேண்டியதுதான். என்ன வேணும்? பணத்தை வாங்கிக்கா கருப்புசாமி, பின்னால் உள்ளதை நான் எப்படி சமாளிக்கணும்னு சமாளிச்சுக்கிடுறேன் அப்படி சொல்கிறிய. பின்ன எப்படி செய்யணும்? சாமிக்கு தெரியும். அட்டி அட்டி சக்கைன்னா கெட்டிக்கார போய் உள்ள கால் வந்துட்டு வா. பச்சை மூக்குத்தி உன் பணமும் நஷ்டப்படாமல் உறவும் பிரிவு வராமல் அந்த உள்ளத்தை உன் பக்கம் திருப்பி நேர்மையாக நடக்க வச்சா போதும்ல. இந்தா வெட்டியாக்கி தரேன். ஓட்டது முளைச்சாச்சு, புடி ஜெயிச்சாச்சு, தீர்த்து தந்தாச்சு. இஷ்டப்படி உச்சாடு. நல்லா ஓகே. அதே ஓசூர் எல்லை தாய் மகன் தந்தை ராஜனங்க ஊருக்கு கிளம்பி நிற்கணும். ஊருக்கு போகணுமாடா? ஆ சரி, இது உங்களுக்கு கூப்பிட்டு உபயோகி தட்டுமா? உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். 3 விதமான விதத்தில் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். இப்பொழுது பாதிக்கப்பட்ட வண்டி வாகனத்தை விலைக்கு கொடுப்பதே சாலச் சிறந்தது. அதுபோக வேற ஒரு புது வண்டியை இறக்கி என் பேரில் நீ ஓட்டிக்கா. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தரேன், எந்த நஷ்டமும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். இப்போ இருக்கிற இந்த கடனை தீர்க்கிறதுக்கு இந்த தொழிலை நான் வெற்றிகரமாக ஆக்கி ஓட்டி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வெற்றி மேலே கொடுப்பா என் பிள்ளைக்கு. வெற்றி மேலே கொடுத்தா யார் கொண்டு போவா? என் வீட்டிலே தங்கிடுவீங்களே. கொடுக்காண்டாண்டா. அதனால் அந்த கடனை தீர்த்து தாரேன். என்னைய உன் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுற மாதிரி ஆஃபீஸ்லேயும் வச்சு கும்பிட்டுக்கா. அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் மாற்றி தெளிவாக்கி தந்துடுறேன். கவலைப்படாத. ஆவணி வர பொறுமையாரு. அள்ளி தந்த காசு கோடியாக மலரும். இந்தா மகளே, ஐஸ்வர்யமாக இரு. இவனுடைய கல்வி சிறந்து வளர்ந்தேறி இருப்பான். ஆனந்தமாக கருப்பசாமி மதுரை மாநகர் வாங்கப்பா. கணவன் மனைவி குழந்தை கட்டுமனைக்கு நான் போனேன். அந்த இடத்துக்குள்ள நான் மகிழ்ச்சிகரமாக இருக்கேன். அதை மாதிரி உன்னுடைய தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு வருது. 3 மாதம் கழித்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீ பெற்ற பிள்ளைகளுக்கு உத்தியோகத்தையும் தந்து மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்கேன். இவனுக்கு நரம்பியலில் பிரச்சனை இருக்கும்போது ஒரு சின்ன கற்பனை பண்ணலாம், அது வரவே செய்யாது. அப்படி ஒரு விஷயமே இல்லை. நடத்தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? அவன் அதை பேணி இருக்கணும். அவன் தான் மனுஷன். மீண்டும் அவன் மனத்தை தள்ளி விடுறத வேலைக்கு போக வைக்கேன். கவலைப்பட வேண்டாம். நேரங்களை விளையாட விடாமல் காப்பாற்றிடுவோம். மனத்தை அடக்கிடுவோம். ஜெயிச்சு காப்பா. இந்த மகளே நல்லா இருக்கு. திருவனந்தபுரம் சரஸ்வதி மகால் ஊருக்கு போயாச்சா? எஸ் எஸ் ஓகே. திருச்சூர் அருமையான தொழிலை வளமாக்கி உடல் வலிகளை தீர்த்து தந்தா போதுமா?
வேற என்ன வேணும்? என்ன இல்லை பிஎஸ்சி ஐடி படி. எஸ் நல்லா ஓகே நல்லா. கருப்பசாமி ஆமாம் அப்படியா? பழனி மாமலை, பழனிமலை முருகா, பழனி திருக்குமரா. பழனிலேருந்து வராங்களா? பழனி பழனி பக்கம் எந்த ஊருப்பா உனக்கு? உனக்கு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் யார்? கால் ஒன்று வரலாம். அண்ணனுக்கு எந்த ஊரு? மடத்துக்கோணம். அது என்ன வேணும்? காலில் வந்துட்டு வரலாம். அதே மணியத்தில் வர்றான். ஒரு நேரத்தில் உன் மேலே ஒரு தெய்வத்தின் சக்தி இருந்துச்சு. அதை தேவையில்லாமல் வீணா மாந்திரிகம் பண்ணி உன்னை விட்டு விலகிட்டாங்க. அதிலிருந்து வாழ்க்கையில் சோதனையாக ஆரம்பித்து உறவு இல்லைன்னு ஆகி, பணம் இல்லைன்னு ஆகி, இப்போ ஒரு வண்டியை வாங்கி தொழிலுக்காக வச்சுருக்க, அதை ஓட்ட முடியாத நிலையில் இப்போ தடங்களில் மாட்டிக்கிட்ட. அதை தீர்த்து உன்னை உயர வச்சா போதுமில்ல. இந்தா நான் கொடுக்குற பணத்தை கொண்டு வீட்டில் வை, உன் தொழிலும் ஓடும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். வித்துற போறியா? கொஞ்சம் கண்ணை மூடு. கருப்பசாமி வாங்கிடுவாங்களா? இந்தா 3 பேர் வாரான், வித்துக்கா, வெற்றி உண்டு. வித்துட்டு என்னை பார்க்கவா ஓ. கருப்பசாமி அப்படியா? தூத்துக்குடி புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை மாறும். வேற என்ன வேணும்? இடத்தை மாற்ற வேண்டாம். என்னை நம்பி 3 மாதம் பொறுமையாயிரு. இடத்தை மாற்றி தரேன், தொழிலை பெருக்கி தரேன். இந்தா சந்தோஷமா இரு மகனே, ஆனந்தமாக இரு, வாழ்க்கை. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் போ. கருப்பசாமி மானாமதுரை பக்கத்து ஊருக்குள்ளே இந்த பாய்ப்பே சாமி வரமாட்டுக்கடா. ஏன் உங்களுக்கு தென்காசி தெரியாதா? கடையம் தெரியாதா? அப்படின்னு ஒருத்தன் புலம்புதான். மலை மேல இருக்கிற கருப்பசாமிக்கு நீ இழந்த பணத்தை மாற்றி தரணும், நடக்கிற தொழிலை வெற்றியாக்கி தரணும். இந்தா பணம் பெற்று விட்டாய், தொழிலும் வளமாகியாச்சு. உன் புருஷனுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு ஆபத்து செய்வின விவன கோளாறு கிடையாது, கிரகப்படி இயற்கையாக நடந்தது. அதில் மனவர்த்தனி பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை காப்பாற்றியாச்சு. அடுத்து அவனுக்கு தொழிலுக்கு போக வைக்கிறேன், வண்டி வாகனம் ஓட்ட வைக்கிறேன். இந்தா செல்வாக்காரு ஐஸ்வர்யமாக இருந்துக்கா. வீட்டை பிடுங்க மாட்டாங்க, அடக்கிட்டேன், ஓடிப்போம். இந்தா மகளே நல்லா போயிட்டு வரலாம், வரட்டும், நான் வந்து மாற்றி தரேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். விருதுநகர் அண்ணனுக்கா எடுத்தாச்சு, போயிட்டோம். அதாவது மலேசியாவிலிருந்து 5 பேர்கள் இருக்காங்களாம். 5 பேர் இருக்காங்களா மலேசியாவிலேருந்து. மலேசியா என்னப்பா முழிக்க, நீ மலேசியாவா? நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கைய பிரிவற்ற நிலையில் ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்?
கல்யாணத்தை அமைச்சு தரணும். வேலையை பற்றி இங்கே பேச்சு வரவே இல்லை. அப்படி கிடைக்குமான்னு கேட்டேன். இன்னும் ஒரு 38 நாள் பொறுமையாக வெற்றியாக்கித்தாரேன், தெளிவாக்கித்தாரேன். நல்லா இரு மகளே. இந்தா மாத சம்பளம் எனக்கு தந்துருவியா? அப்போ வேலை கிடைச்சாச்சு, போ. பொறுமை. யார் நீங்கள்? அடுத்து நான் கூப்பிட்டுக்கிறேன், யாருன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த 2 நாளில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரொம்ப அன்னைக்கு பௌர்ணமி நம்ம சொல்லிட்டோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் இருக்குது. எல்லாரும் உத்தரவு கேட்கலாம். யாரும் மலைஞ்சிடாதீங்க, வருத்தப்படாதீங்க. மலப்புறம் நீ ஒரு இடத்துல என்னை வச்சு கும்பிடணும்னு ஒரு கோயிலை கட்ட நினைக்கிற. அதுக்கு அந்த இடத்த வாங்கிறதுக்கு உனக்கு பணம் வரணும். 2.25 லட்சம் உனக்கு கிடைக்கும். 2 லட்சத்தில் இடத்த வாங்கிக்கா, பாக்கி உள்ளதுக்கு கோயிலை கட்டிக்கா, நான் பணம் தாரேன். வெற்றி உண்டு மகனே. 1 மாதத்துக்குள்ள உனக்கு எல்லாமே நிறைவேறிடும். போயிட்டு வரலாம். சப்தகன்னிமார்கள் பூலோகத்தை நோக்கி இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு முன்காவல் தேவைப்படுது. கூப்பிடுப்பா என்ன?